சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியின் மற்றொரு கட்டம் சிரசு ஊடக வலையமைப்பின் ரத்மலான ஸ்டைன் கலையகத்து தொகுதியில் நேற்று நடைபெற்றது. மாகாண சபைகள் அதிகார பகிர்வு மற்றும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஆகிய விடயங்கள் தொடர்பில் இதன்போது விவாதங்கள் இடம்பெற்றன. මේ රටට බරක් සහ අනිත් පැත්තට இது இந்த நாட்டிற்கு சுமையாகும். மறுபுறம் பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக அதில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளை நீக்குவதில் பயனில்லை, முற்றாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். நமது நாட்டின் புவியியல் தன்மை, மக்கள் விகிதாசாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதுபோன்ற சிறிய நாடொன்றில் அதிகார பகிர்வு என்பது எந்த வகையிலும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. இலங்கையர் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கும் பொறுப்பு அந்த தெரிவுக்குழுவிடம் இருந்தது. ஆனால் இந்த அதிகார பகிர்வுக்குள் ஒருபோதும் அவ்வாறு இடம்பெறப் போவதில்லை. அரசாங்கம் அவசரமாக மேற்கொள்ளும் இந்த வேலைகளால் மாகாண சபை முறைமை வெள்ளை யானையாக மாறியதை போன்றே தெரிவுக்குழுவும் வெள்ளை யானையாக மாறும். මේ තේරීම් කාරක සභාවත් සුදුවලියෙක්ම තමයි. පළාත් සභා ක්‍රමය மாகாண சபை முறைமை வெள்ளை யானை என்று ஒருபோதும் நாம் கருதவில்லை. மாகாண சபைகள் இருப்பினும் அல்லது இல்லாவிட்டாலும் மத்திய அரசாங்கம் அந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சமூகத்திலேயே நிதி வீண்விரயம் காணப்படுகிறது. வடமாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் அவற்றை நாம் மாற்ற முனைகின்றோம். 25 வருடங்களாக இந்த முறைமை காணப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரத்துக்கு வருமாயின் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதம் தூண்டப்படுமா என்ற விமர்சனத்தை நாம் முன்வைக்க விரும்புகின்றோம். இது அடிப்படையற்ற ஒரு விமர்சனமாகும். රට බෙදුම්වාදී පැත්තට ආයෙත් නැඹුරු කරන්න. මේක සම්පූර්ණයෙන්ම පුහු තර්කයක්. මේක මේ පදනමක් රහිත තර්කයක්. ஐக்கிய பிக்குகள் முன்னணி இன்று காலை ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நிறைவேற்று ஜனாதிபதி முறை மற்றும் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து கருத்து வெளியிடப்பட்டது. அரசியலமைப்பு புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நாம் தெரிவித்தோம். தற்போதுள்ள அரசியலமைப்பு நாட்டுக்கு பொருத்தமற்றது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் அரசியலமைப்பை தோளில் வைத்துக் கொண்டுள்ளார். 1994 ஆண்டு தொடக்கம் தோல்விகளை சுமந்து கொண்டு பின்னோக்கி செல்லும் ஒருவர் தற்போது அரசியலமைப்பு குறித்து கதைக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க தற்போது முன்னெடுக்கும் நடவடிக்கை என்ன? கடந்த காலங்களில் இந்த நாட்டில் மகா சங்கத்தினர் இருக்கின்றார்கள் என்பதை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருக்கவில்லை. தற்போது அரசியலமைப்பை தோளில் சுமந்து கொண்டு விகாரைகளுக்கு செல்கின்றார். සංඝයාසලා ඉන්නෝදි කියලා රනිල් වික්‍රමසිංහ දැනකට හිටියේ නෑ. දැන් විහාරාධිපතිවරු පන්සල් ගානේ අර එහෙම යනවා දැන් මේ විවස්ථාව කර තියාගෙන. අද නීතියක් නෑ, යුක්තියක් නෑ, சாதாரணයක් නෑ. என்று நீதி நியாயமில்லை, எந்த ஒரு தயவும் இல்லாத நாடாக மாறியுள்ளது. அதிகாரங்களை வைத்துக் கொண்டு சிலர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டுள்ளனர். பிரதேச சபை உறுப்பினர்களின் புதல்வர்கள் பாடசாலை அதிபரை தாக்கும் அளவிற்கு இந்த நாட்டில் நீதி இல்லாது போயுள்ளது. நியாயம் சீரழிந்து போயுள்ளது. அமைச்சர் ஒருவரின் மகன் விமானத்தில் மதுபோதையில் செயற்பட்ட விதம் குறித்து கடந்த தினங்களில் அறிய கிடைத்தது. இது நமக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது. நிறைவேற்று ஜனாதிபதி முறையினூடாக தனிநபர் செயற்பாடை காணப்படுகிறது. இந்த தனிநபர் செயற்பாடு நாட்டுக்கு பொருத்தமில்லை. මේ රට one man show එකක් තියෙනවා. ඒ one man show එක මේ රට දැන් ගැලපෙන්නේ නැහැ. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பேர்வளையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட சீரன் தோட்டம் ஜும்மா பள்ளிவாசல் இன்று ஜனாதிபதியால் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்று ஒன்றையும் நாட்டினார். අපේ රටේ උපන් කවුරුත් අපේ මිනිස්සු ජාතීන්ගෝ ආගම් නොවේ වැදගත්ුනේ මේ රට උපන්න කෙනා අපේ මිනිහෙක් කියලා සැලකුවේ අපි. எமது நாட்டில் பிறந்த அனைவரும் எமது மக்கள். எமக்கு இனமும் மதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவில்லை. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் எமது மக்களை என நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்டை தாய் நாடாக கருதுகின்றவர்களை இன மதத்திற்கும் அப்பால் சென்று எமது மக்களாக நாம் பார்க்க வேண்டும். இது எமது தாய்நாடு. இது எனதும் உங்களதும் மண். நாம் இணைந்து வாழ்கின்ற போது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் பிறந்த நாட்டின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. எங்களது நாட்டின் மீது நாங்கள் அன்பு செலுத்துவது ஈமானின் ஒரு பங்காகும். ஈமான் என்பது நம்பிக்கை அல்லவா? அதனால் நாம் அடிப்படை வாதத்தை வெளியேற்ற வேண்டும். நாம் ஏனைய இனத்தவர்களுக்கு எதிராக பிறக்கவில்லை. இனவாதம் என்பது அந்த இனத்தின் இரத்தத்தையே உறிஞ்சி குடிக்கின்றது. அடிப்படை வாதத்தை ஹராமாக மாற்ற வேண்டும். தேசப்பற்றை ஹலாலாக்க வேண்டும்.
அஹுங்கம கதலுவ சந்தியில் இன்று காலை ஜீப் ஒன்று பஸ்ஸுடன் மோதியதில் 29 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தென்மாகாண சபை உறுப்பினர் அருண குணரத்னவும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தென்மாகாண சபை உறுப்பினர் அருண குணரத்ன பயணித்த ஜீப் ஆடை தொழிற்சாலை ஒன்றின் பெண் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ்ஸுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 29 பேரும் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த குறித்த மாகாண சபை உறுப்பினரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி முகமது முர்ஷியின் பதவி கவிழ்ப்புக்கு ராணுவம் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்திற்கான ஒத்துழைப்பை வழங்க மறுத்துள்ள எகிப்து சகோதரத்துவ கட்சி நாடு ராணுவத்தினரால் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளது. எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் தலைவர் மொஹமட் பாதி அந்த நாட்டின் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்ட சில மணித்தியாலங்களுக்கு பின்னரே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த தகவல்களின் பிரகாரம் எகிப்தின் தென்பகுதியில் உள்ள 2 மாகாணங்களில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சினை மாகாணத்தில் உள்ள விமான நிலையம் மீது ஆயுததாரிகள் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சினை மற்றும் சுவாத் ஆகிய மாகாணங்களின் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எகிப்து ராணுவ ஆட்சியுடைய நாடாக மாறுவதற்கான அபாயம் உள்ளதாக முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி எச்சரித்துள்ளது. அந்த கட்சியின் பேச்சாளர் ஜிகாத் அல் அஹதாத் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். சில விடயங்களை தெரிவிப்பதற்கு நாம் விரும்புகின்றோம். ஜனாதிபதிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ராணுவ சதியினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது நாட்டின் அரசியலமைப்பினையும் சட்டத்தினையும் மீறிய ஒன்றாகும். இந்த நிர்வாகத்துக்கு அனுசரணை வழங்கவோ அல்லது ஒத்துழைப்புடன் செயற்படவோ நாம் ஒருபோதும் இணங்கப் போவதில்லை. எனவே இந்த சதிக்கு எதிராக அமைதியாக எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஒன்றிணைய உள்ளோம். பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட முகமது முர்சியை மீண்டும் வருமாறு வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டவர்கள் அலெக்சாண்ட்ரா மற்றும் ஏனைய பகுதிகளில் நேற்றைய தினம் வீதி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட தாம் தயார் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நமது நாடு காலனித்துவ ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அமைக்கப்பட்ட பல்வேறு கட்டடங்களை இன்றும் அம்மாள் காணக்கூடியதாக உள்ளது. கலை அம்சம் பொருந்திய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு தற்போதும் பயன்படுத்தப்படுகின்றன. புத்தளம் கல்பிட்டி கோட்டையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் இந்த தேவாலயம் அமைந்துள்ளது. ஒல்லாந்தர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் வழிபாட்டிற்காக இந்த தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த தேவாலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் பல கல்லறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தொல்பொருள் திணைக்களத்தின் பாதுகாப்பின் கீழ் உள்ள இந்த தேவாலயத்தை பார்வையிடவும் வழிபாடுகளில் ஈடுபடவும் அதிக அளவிலானோர் வருகை தருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருபதாவது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளின் ஈட்டி எறிதல் போட்டியில் சச்சித் மதுராங்க ஆடவர் பிரிவில் இன்று வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்தார். 79.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் இந்த பதக்கத்தை வென்றுள்ளார். இந்தியாவின் பூனேயில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலாவது இடத்தை உஸ்பெகிஸ்தானும் 3வது இடத்தை இந்தியாவும் பெற்றுக் கொண்டன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.